கடகராசிக்காரங்க நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க, சந்திரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்கள்லயும் நேர்மையும், உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ, பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாரு அப்படின்னா, நீங்க கூட்டிட்டு போற ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ, அங்க தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை குடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் கடகராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூப்போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பாத்துக்குவாங்க. இதனால பாக்குறவங்க எல்லோருமே கடகராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா வீட்டுல சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கடகராசிக்காரங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினந்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்க. கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த அஷ்டம சனி மூலமாக நிறைய துன்பங்களும் கஷ்டங்களும் மட்டுமே உங்க வாழ்க்கையில அதிகமாகவே இருந்திருக்கும். கடகராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்ன வந்து முன்கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணும்ன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும், உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கு நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ, கஷ்டத்தையோ, துன்பத்தையோ கொடுத்ததில்ல. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? அப்படின்னு நிறைய கடகராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கடகராசிக்காரர்களுக்கு பிரச்சனைன்றது வரும். அது கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிரும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில தான் முக்காவாசி கடகராசிக்காரங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். முதலாவதாக பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சுக்கிர பேச்சானது ஸ்டார்ட் ஆயிருச்சு. சாமி, சுக்கிர பேச்சுக்கும் எங்களுக்கும் என்ன சாமி சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அதாவது பாத்தீங்கன்னா, சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ராசி யாருன்னு பாத்தீங்கன்னா, அது ரிஷபராசிக்காரர்களும் விருச்சிக ராசிக்காரர்களும். இருந்தாலுமே பாத்தீங்கன்னா, இந்த சுக்கிர பேச்சு அப்படின்ற பொது பலன்களாவே பார்க்கப்படுது. இந்த சுக்கிர பேச்சோட காலகட்டம் என்பது, அதாவது பாத்தீங்கன்னா, இந்த சுக்கிர பேச்சு மூலமாக ஓரளவுக்கு நல்ல மாறுதல் முன்னேற்றத்துக்கு உங்க வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக வரப்போகுது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சனியுடைய வக்ர பேச்சு ஸ்டார்ட் ஆக போகுது. இதுதான் பாத்தீங்கன்னா முக்கியமான நல்ல ஒரு விஷயம்னு சொல்லலாம். இந்த சனியுடைய வக்ர பேச்சு, ஏன்னா இத்தனை நாட்களாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு அஷ்டம சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்கள் மட்டுமே உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா இனி வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனியுடைய வக்ர பேச்சு காலகட்டம்ன்றது பாத்தீங்கன்னா, நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தொழில் முன்னேற்றம், குடும்ப முன்னேற்றம் அப்படின்றது படிப்படியாகவே உங்க வாழ்க்கையில் உயரப் போகுது. கடந்த காலகட்டங்கள்ல நீங்க எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அதை அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த சனியுடைய வக்ர பேச்சு காலகட்டம் உங்களுக்கு திகழப் போகுது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த குரு பேச்சோட பலன்கள் மட்டும் உங்களுக்கு கிடைக்காமல் இருந்தது. கடகராசிக்காரர்களுக்கு, ஏன்னா உங்களுக்கு இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் வந்து இந்த செப்டம்பர் மாத இறுதியில தான் இருக்குது. இதன் மூலமாக பாத்தீங்கன்னா, உங்களுக்கு குரு பயிற்சியோட பலன்கள் வந்து முழுமையா கிடைக்கிறதால பொருளாதாரத்துல நீங்க நினைச்சு பார்க்க முடியாத உயர்வுக்கு போக போறீங்க. கடன் பிரச்சனை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொழில் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமாகவே உங்களுக்கு நிவர்த்தியாகி நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு உயரத்துக்கு நீங்க விரைவில் போக போறீங்க. அதுதான் அந்த குரு பயிற்சியோட காலகட்டத்தோட மகிமை. அடுத்ததாக பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இத்தனை நாட்களாக பாருங்க நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ படிச்ச படிப்புக்கு வேலை செய்யறது சம்பந்தமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்றீங்க.
இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரியும், உங்க பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல ஒரு ஐடி ஜாப்போ, பிரைவேட் ஜாப்போ, பேங்க் சைடோ இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகுது. கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்களா அலைஞ்சுகிட்டு இருக்கேன் சாமி. வாய்தா மேல வாய்தா போய்க்கிட்டே இருக்கு. வக்கீலுக்கு தான் ஃபீஸ் நாங்க லட்சக்கணக்குல செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா கேஸ் முடிஞ்ச மாதிரியே தெரியல அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றீங்க. விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரப்போகுது. சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காமல் உழைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனிய நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது. நீங்க இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்கப் போகுது. இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. எதிர்பார்த்த பதவி, பொறுப்புகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு, அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படின்றது கடகராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதுல குறிப்பாக பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படின்றது எளிமையாக அடைஞ்சிருது. ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்டா கடகராசியில பிறந்தோம், வேற ஏதாவது ஒரு ராசியில பிறந்திருந்தால் கூட இந்நேரம் நம்மளுக்கு திருமணமாவது ஆயிருக்குமே அப்படின்னு நிறைய ஆண்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது. வாழ்க்கை துணை இழந்த கடகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா நினைச்சிருவாங்களோ, இல்ல ஊர்க்காரங்க தப்பா பேசிருவாங்களோ, இல்ல மத்தவங்க என்ன நினைப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காமலே இருக்கீங்க. இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும், இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது, ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டிய சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது. குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கும் கடகராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது. நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல. வாரத்துல 3 நாள் முருகர் கோவிலுக்கு போய் சிறப்பு வழிபாடு செஞ்சு வந்து கொண்டிருக்கோம். ஆனாலுமே எங்களுக்கு இன்னைக்கு வரைக்குமே குழந்தை பாக்கியம் இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 5, 6 மாதங்களுக்குள் நிச்சயம் ஒரு குழந்தை பேர் பாக்கியம் அப்படின்றது விரைவில் உங்களுக்கு உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோருமே பார்த்தீங்கன்னா, நீங்க மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில், அந்த டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் கூட அதை எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு, மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்கள்ல காதல் அதிகமான தோல்வியை சந்திச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கடகராசிக்காரங்க தான். ஏன்னா அந்த டைம்ல உங்களுக்கு இந்த அஷ்டமச்சனியோட தாக்கம் அப்படின்றது அதிகமாகவே இருந்தது. இதன் மூலமாக அடிக்கடி காதல்ல சண்டை, சச்சரவு, ஈகோ பிரச்சனை மூலமாக விட்டு கொடுக்காம போறது அப்படி இந்த மாதிரி நிறைய காதல் பிரேக்கப் எல்லாம் வந்திருக்கும். இல்ல வீட்ல போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாகவே இருந்திருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும்போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்ல போய் சொன்னீங்க அப்படின்னா பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்னு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தை சுலபமா செஞ்சு முடிப்பீங்க. உங்க எளிமையான பேச்சு திறமையால அனைவருமே கவர்ந்தெழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலர் படிப்பதற்காகவும், வேலை விஷயமாகவும், தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. கடகராசியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஆண்களோ, பெண்களோ, அரசு வேலையோ, தனியார் வேலையோ, கூலி வேலையோ, நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படின்றது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அப்படின்றது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நீங்க போய் ஒரு கடகராசிக்காரரை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு 3 லட்சம் இருக்குதுங்க, 5 லட்சம் இருக்குதுங்க, 10 லட்சம் இருக்குதுங்க, என் பிசினஸே லாஸா போச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த அஷ்டமத்தினோட தாக்கம் அப்படின்றது ரொம்பவே உக்கிரமாக இருந்தது. சொல்லப்போனா கடகராசிக்காரர்களாம் வாழவே முடியாத நிலை அப்படின்ற நிலைமையில் தான் இருந்தாங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது விரைவில் உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது. இனி
வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாகவே இருக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரர்களும், உங்களுடைய நண்பர்களும், உங்களுடைய குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும், துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. அப்படி அந்த துரோகம் பண்ணக்கூடிய உறவு அப்படின்னு தெரியும் பட்சத்தில், அந்த உறவு யாராக இருந்தாலும் சரி, அந்த ஒரு உறவை விட்டு தவறான நபர் என்று தெரிந்தால் உடனடியாக அவர்களை விட்டு விலகி இருப்பது கடகராசிக்கு வரக்கூடிய காலங்கள்ல ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லாத பட்சத்தில் அவர்கள் மூலமாக நிறைய பிரச்சனையும், சிக்கலையுமே சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும், காலகட்டங்களும் அதிகமாகவே உள்ளது கடகராசிக்காரர்களுக்கு.